சைட்வேஸ் மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷன் வந்து வொர்க் ஆகுமா? அத பத்தி சொல்லுங்க. இல்ல அவங்க சைட்வே மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷனோட அர்த்தம் என்ன? மார்க்கெட் ஒரு சேனல கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த சேனல கிரியேட் பண்ணிருச்சுன்னு இந்த ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கும். இப்ப 26,000 கால்ன்னு வச்சுக்கோங்க. ரூ. 200 புட்டும் 200 சொன்னா. அப்ப மார்க்கெட் 26,000 இருக்கு. இதுல வந்துட்டு இந்த காலோட வேல்யூவும் டவுன் ஆகும். புட்டோட வேல்யூவும் டவுன் ஆகும். இப்ப இந்த 200 இருக்கிறதுக்கு பதிலா 170ன்னு ஆயிடுது. 2 பக்கமே 170. அப்ப எங்க இருக்கு? மார்க்கெட் எங்க இருக்குன்னா 26,000 தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதுல ஃபியூச்சர் பேஸ் பண்ணும்போது எந்த இடத்துல ஃபியூச்சர் இருக்கானோ அந்த சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட விலை சமமா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு ரூல் குடுத்துட்டாங்க. அப்ப இங்க வந்து விலை முக்கியம் இல்ல. அப்ப எனக்கு ரூ. 200 காலும், ரூ. 200 புட் 26,000 கால் வந்துட்டு 200, 26,000 புட் 200 இருந்தாலும் மார்க்கெட் 26,000 தான் இருக்கு. 26,000 கால் ரூ. 150, 26,000 புட் ரூ. 150 அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் 26,000 தான் இருக்கு. இல்ல 26,000 கால் வந்து ஒரு ரூ. 300, 26,000 புட் வந்துட்டு ரூ. 300 அப்படின்னா அப்பவும் மார்க்கெட் 26,000 தான் இருக்கு. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் நமக்கு முக்கியமே தவிர, பிரைஸ் முக்கியம் இல்ல. அப்ப சைட்வேல என்ன பண்ணும் அப்படின்னா, பிரீமியம் அப்ரிசியேஷன் அவ்வளோக்கு நடக்காது. பிரீமியம் டீகே வந்துட்டு இங்க நடக்கும். அப்போ ரூ. 170 170 ரூ. 30 டீகே தான். அப்ப சைட்வே மார்க்கெட்ல உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன விட பிரீமியத்தோட மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாவே டீகே நடக்குது. காலோடைய பிரீமியம் டீகே ஆகுது, புட்டோட பிரீமியம் டீகே ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் சைட்வேக்குள்ள இருக்குன்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.